ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுபு. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லாக பேஸ்ட் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு என்னென்னா கிராமர்லி. ஓகேங்களா, கிராமர்லி மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறோம், இல்லைன்னா நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிராமர்லியில் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அன்னோவிங்லி ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருந்ததுன்னா கூட அது நமக்கு ஷோ ஆகும் நம்ம அதில் பார்க்கும்போது. ஓகேங்களா, இப்போ நான் 2 சாம்பிளுக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கவரிங் லெட்டர். ஓகேங்களா, கவரிங் லெட்டர் நீங்கள் எதுக்கு வேணாலும், ஒரு ரெஸ்யூமாக இருக்கலாம், ஒரு ஜாபுக்கு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இப்போ நீங்கள் எதுக்காவது அப்ஸ்ட்ராக்ட் போட போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மெயிலில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், கிராமர் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, அதனால் 2 டாக்குமெண்ட் சாம்பிளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூகுளில் போயிட்டு நீங்கள் எப்படி டைப் பண்ணணுன்னா கிராமர்லின்னு நீங்கள் டைப் பண்ணால் வந்துடும். GRAMMARLY கிராமர்லி. ஓகேங்களா, ஃப்ரீ தான், அது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்க்கு டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணும்போது சைடில் கிராமர்லி ஷோ ஆகும். அந்த மாதிரியும் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். நிமிஷம், இதில் ஆப்ஷன் கேட்குது. நான் ஸ்கூலுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸ்கூல், நெக்ஸ்ட் எஜுகேட்டர், தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் I write the following apps website, Word, MS Word, next continue to free. இப்போ மேலே நமக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, கெட் கிராமர்லி ஃபார் விண்டோஸ் ப்ளஸ் க்ரோம். அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கல் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நெட் ஆனில் இருந்ததுன்னா அந்த கிராமர்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டில் சைடில் ஓப்பன் ஆகும். எப்படி நமக்கு மேன்லிலாம் ஷோ ஆகும், அதே மாதிரி கிராமர்லியும் ஷோ ஆகும். இது அதுக்கான ஸ்டெப்பு. பட் எனக்கு டேரெக்டாகவே நான் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் பேக் கொடுத்து வெளியில் போய்க்கிறேன். ஓகேங்களா, இந்த கிராமர்லி வெப்சைட்லேருந்து வெளியில் மூவ் ஆகுறேன். ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது நம்மளோட விண்டோஸ்க்கு டவுன்லோட் ஆகும். லாஸ்ட் டைம் நான் பண்ணது. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அப்லோட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். அதை இதுதான் அந்த கவரிங் லெட்டர். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்படி ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாமே சைடில் டிஃப்ரெண்ட் கலரில் ஷோ ஆகும்.
ஓகேங்களா. என்னோடய கவரிங் லெட்டரில் வந்துட்டு இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. சைடில் வந்து இப்போ 2 அப்படின்ட்டு ரெட் கலரில் வந்து நமக்கு மார்க் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இந்த இடத்துல வந்து அக்செப்ட், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டான வேர்ட்ஸ் வந்து சைடில் ஷோ ஆகும். நம்ம அதை வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஆர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதையும் வந்து சைடில் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதை வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அக்செப்ட் கொடுத்தா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளூ லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணும். அதுவும் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த வேர்ஷன் அந்த எல்லாமே வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஷோ ஆகும். அதுவும் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெட் கலர் வந்து ஷோ பண்ணாலே போதும். ஏன்னா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் இதெல்லாம் வந்து அதில் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதே நம்ம கரெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே டெஸ்க்டாப்பில் கவரிங் லெட்டர் நிமிஷம் டெஸ்க்டாப் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து உங்களோட மெயின் டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இங்கே டவுன்லோட் ஆகுறது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். இல்லைனா வந்து ஆன்லைன் சோர்ஸில் தான் அது வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா. என்னோடய எம்எஸ் ஆஃபீஸ் வந்து விண்டோஸ் 2007. ஸோ அதனால் வந்து என்னோட இந்த கிராமர்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி அதோட மர்ஜ் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் வேர்ஷன் வந்து அப்டேட்டட் வேர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த கிராமர்லி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நம்மளோட எம்எஸ் வேர்டோட லிங்க் ஆயிரும். ஓகேங்களா. லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேர்ட் டைப் பண்ணும்போதே உங்களோட நெட்டு வந்து ஆனில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன்ஸ் எல்லாம் கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதே மாதிரி சைடில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைட் பை சைடு வந்து கரெக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்ணிக்கலாம். பட் என்னோடது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2007 மாடல் அப்படிங்கிறனால நான் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி அதில் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கிராமர்லி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கிராமர் செக் பண்ணிக்கலாம். தென் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எது இருந்தாலும் ஷோ ஆகும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.